Dear students, today we can see the continuation of the topic wireless cellular concept. So last video நம்ம hand off process பற்றி பார்த்தோம். இப்போது prioritizing hand off topic பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த prioritizing hand offல வந்து 2 methods இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து God channel concept. இதில் வந்து hand off எப்படி ப்ரையாரிட்டி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டோட்டல் அவைலபிள் சேனல்ஸ் இருக்குது ஒரு செல்லில். அதில் ஆன்கோயிங் கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேக்ஷன் ஆஃப் சேனல்ஸை மட்டும் எடுத்து ஹேண்ட் ஆஃப் ரிக்வஸ்ட்டுக்கு அலாக்கேட் பண்ணுவாங்க. டைரெக்டாகவே அதை செல்லுக்கும் ஹேண்டட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ் இதில் தெரியுதுன்னா, டோட்டல் டிராஃபிக் வராது. அதில் ஒரு பெக்கூலியர் ஃபியூவர் சேனல்ஸ் மட்டும்தான் ஒரிஜினேட்டிங் செல்லோட அலாக்கேட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆயிடுது, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக தெரியுது. பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, என்னுடைய ஸ்பெக்ட்ரம் யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டோட்டல் அவைலபிள் சேனல்ஸில் ஃப்ராக்ஷன் ஆஃப் சேனல்ஸை மட்டும் எடுத்து நான் ரிசர்வ் பண்ணுறேன் ஹேண்ட் ஆஃபுக்கு. அப்போ எனக்கு ஸ்பெக்ட்ரத்தில் எல்லா சேனல்ஸும் எஃபிஷியன்ட் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ இது வந்து அட்வான்டேஜாக தெரியுது. செகண்ட் கான்செப்ட் எடுத்தோன்னா க்யூயிங் ஆஃப் ஹேண்ட் ஆஃப். ஸோ இந்த க்யூயிங் ஆஃப் ஹேண்ட் ஆஃப் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, நான் என்னுடைய கால் வந்து ஃபோர்ஸ்ட் டெர்மினேட் பண்ணாமல் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த க்யூயிங் ஆஃப் ஹேண்ட் ஆஃப். எப்போல்லாம் ஃபோர்ஸ் டெர்மினேஷன் ஆஃப் கால் நடக்கும் அப்படின்னா, அவைலபிள் சேனல்ஸ் வந்து லேக் ஆகும்போது, அதாவது என்னுடைய கிளாரிட்டி அவைலபிள் சேனல்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும்போது எனக்கு ஃபோர்ஸ் டெர்மினேஷன் நடக்கும். ஸோ இப்போ எப்படி இந்த க்யூயிங் ஆஃப் ஹேண்ட் ஆஃப் நடக்கும் அப்படின்னா, எந்த டைமில் நான் இதை யூட்டிலைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய ரிசீவ்டு சிக்னல் லெவல் வந்து ஹேண்ட் ஆஃப் த்ரெஷ்ஹோல்டோட கம்மியாக இருக்கிற டைம்லையும் அதுக்கும் என்னுடைய கால் டெர்மினேட் ஆகிறதுக்கும் இடப்பட்ட டைமில் நான் என்ன பண்ணிடுவேன், இந்த ஹேண்ட் ஆஃபை க்யூ பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன டிஸ்அட்வான்டேஜ் தெரியுதுன்னா, ஒருவேளை என்னுடைய காலை வந்து லேக் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் சேனல்ஸ்னால ஃபோர்ஸ்ட் டெர்மினேஷன் பண்ணணும், கால் வந்து நான் டெர்மினேட் பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டத்தில் எனக்கு அங்கே என்ன ஆயிடுது, ரொம்ப டிலே ஆயிடுது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராக்டிக்கல் ஹேண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் கொண்டு வராங்க. ஸோ ரெண்டுலேயுமே சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நான் ப்ராக்டிக்கல் ஹேண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் பார்க்கும்போது மெயினாக இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, வைட் ரேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டிஸை டிசைன் பண்ணுறதுக்கும் ஹேண்ட் ஆஃபை மினிமைஸ் பண்ணுறதுக்கும் இந்த கன்சிடரேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கும் 2 அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அம்ப்ரெல்லா செல் அப்ரோச், இன்னொன்று வந்து செல் ட்ராகிங். ஸோ இந்த அம்ப்ரெல்லா செல் அப்ரோச்சில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்டனா ஹைட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் டிஃப்ரெண்ட் பவர் லெவல்ஸோடையும் இருக்கும். அப்போது ஒரே லொக்கேஷனில் லார்ஜ் அண்ட் ஸ்மால் செல்ஸ் வந்து கோலொக்கேட் ஆகிருக்கும். ஒரே லொக்கேஷனில் சிங்கிள் லொக்கேஷனில் எனக்கு 2 விதமான செல்ஸும் இருக்கும், லார்ஜும் இருக்கும் ஸ்மாலும் இருக்கும். ஒருவேளை இப்போ லார்ஜ் கவரேஜ் ஏரியாவில் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, ஹை ஸ்பீட் யூசர்ஸை வச்சு யூஸ் பண்ணுவேன். அப்போ அங்கே ஹேண்ட் ஆஃப் மினிமைஸ் ஆயிரும். அங்கே என்னது, க்யூவிங் தேவையில்லை, ரிக்வசிஷனே தேவையில்லை. ஸ்மால் கவரேஜ் ஏரியாவில் நான் லோ ஸ்பீட் யூசர்ஸை யூஸ் பண்ணுவேன். இது வந்து அம்ப்ரெல்லா செல் அப்ரோச். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா செல் ட்ராகிங். அப்படின்னா என்ன, பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ராங் செல்லில் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய பெடஸ்ட்ரியன்ஸ் யூசஸில் தான் இந்த செல் ட்ராகிங் வரும். அப்படின்னா பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் ரிசீவ்டு சிக்னலை அதோடைய லெவலையும் தாண்டி பியாண்ட்லேருந்து எடுக்கும்போது எனக்கு ஹேண்ட் ஆஃப் வந்து ரிக்வெஸ்ட்டே பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ ஒரு ரிசீவ்ட் சிக்னலை வாங்குகிறேன், பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வாங்குகிறேன் அப்படின்னா அதோடைய த்ரெஷ்ஹோல்டு லெவலில் தான் வாங்கணும். அதையும் தாண்டி பியாண்டாக நான் எடுக்கும்போது எனக்கு ஹேண்ட் ஆஃப் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியாது. அப்போ ஹேண்ட் ஆஃப் ரிக்வெஸ்ட் கொடுக்கல நாங்கள் என்ன ஆயிரும், ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வந்துடும், ஒரு தடுப்பு வந்துடும். அதே நேரத்தில் எனக்கு டிராஃபிக் அட் அ டைமில் எனக்கு க்யூ பண்ணாமல் விட்டேன்னா அங்கே என்ன ஆயிரும், டிராஃபிக் ஆயிரும். ஸோ இந்த செல் ட்ராகிங்கை சால்வ் பண்ணுறதுக்கு நான் 2 விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒன்று வந்து ஹேண்ட் ஆஃப் த்ரெஷ்ஹோல்டுக்கு தாண்டியும் போயிடக்கூடாது, பிலோவும் ஆயிடக்கூடாது. ரேடியோ கவரேஜையுமே நான் என்ன பண்ணிடணும், ரொம்ப ஹையாக போகாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ எனக்கு செல் ட்ராகிங் ஆகாது. இது செகண்ட் அப்ரோச். 2 டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஆஃப் இருக்குது. ஹார்ட் ஹேண்ட் ஆஃப்னு சொல்லுவேன், நான் சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப்னு சொல்லுவேன். எப்போ ஹார்ட் ஹேண்ட் ஆஃப் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ரேடியோ சேனல்ஸ்லேருந்து நான் வந்து ஹேண்ட் ஆஃப் ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா அது வந்து ஹார்ட் ஹேண்ட் ஆஃப். வெரைட்டி ஆஃப் பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் ரிசீவ்டு சிக்னலை செலக்ட் பண்ணேன்னா அது வந்து சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப். தேங்க்யூ.